கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு மார்க் 15ஆம் அதிகாரம் 37லேருந்து 38ஆம் வசனம் வரை இங்கே ஆண்டவர் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் சிறைச்சேலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. ஸோ இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே இருந்த எல்லா பாவ சாபத்தையும் அவர் சுமந்து குற்றமில்லாத ரத்தம், பாவமே அறியாத நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை, உலகத்தின் நியாய தீர்ப்புகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே வர செய்தார். எல்லாத்தையும் அவர் சுமந்து நம்ம இழந்த பாக்கியத்தை சிலுவையில் அவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சித்தார். நம்ம மேலே வருகிற எல்லா நியாய தீர்ப்பு தண்டனைகளை எல்லாம் கர்த்தர் சுமந்து தீர்த்தார். ஸோ அப்பொழுது நம்மளை விடுதலை ஆக்கி நம்மளை ஒரு நீதிமானாகவும் ஒரு சத்தியமானவும் ஒரு சுதந்திரவாளிகளாக கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தினார். அதே போல் ஏற்படுத்தினா நம்ம மேலே இருக்கிற எல்லா பாவ சாபத்தையும் நீக்கினார். ஸோ அப்போ நம்ம தேவன் இடத்துல போகிறதுக்கு தடையாக இருந்த பாவமும் மேட்டுமை, இந்த கீழ்ப்படியாமை, அநேக விதமான ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் நம்மள்கிட்ட இது எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு, நீதியின் வஸ்திரத்தில் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மறைச்சார், என் மீது இருந்த எல்லாம் பாவ சாபம் குற்றத்தை எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தாரு அப்படின்னு நம்ம முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறைச்சி உழித்தெழுந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறாரு, நம்மளோடு இருக்கிற நம்ம இருதயத்தில் வாசம் செய்கிறார் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் முழு இருதயத்தோடு நம்ம விசுவாசிக்கணும். ஸோ இங்கே ஆண்டவர் மறித்த போது தேவாலயத்தின் சிறைச்சேலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. ஸோ இங்கே ஆண்டவர்கிட்ட நெருங்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாம் பாவ குற்ற உணர்ச்சிகள், அதே போல் அநேக விதமான சாபங்கள், அடிமைத்தனம், கடன் பிரச்சனைகள், அப்புறம் வியாதி, ஆண்டவர்கிட்ட போகாதபடி சோர்வு, மாம்ச பலவீனம், இதெல்லாம் தடுக்கும். அந்த திரைச்சேலையை அதான் ஆண்டவர் சிலுவையில் அதை ஒடித்தெறிந்தார், அதை கிழித்தெறிந்தார். ஸோ நம்ம தேவன் இடத்துல போகும்போது முழு இருதயத்தோடு விசுவாசித்து உற்சாகத்தோடு நம்ம ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நம்ம போகும்போது நம்மளுக்கு ஆண்டவரோட பிரசன்னமும் அவரோட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகா உன்னத ஸ்தலத்துக்கு நாம் போகிறதுக்கு தடையாக இருந்த எல்லா தடைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைத்தெறிந்தார், கிழித்தெறிந்தார். ஸோ அதை நாம் விசுவாசித்து இந்த உலகத்தரமான அடிமைத்தனத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். மொபைல் அடிமைத்தனம், இன்டர்நெட், யூடியூப், அப்புறம் எல்லாருக்கும் அதிகமாக நேசிக்கிறது, உலகத்தரமான சிற்றின்பங்கள், ஆசை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் நாமளும் அதை ஒடித்தெறியணும்னா அதை விட்டு நம்ம விலகணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி நம்ம அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு தேவனை தொழுதுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்றது இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொண்டோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.